morning friends. Kale vanakkam nanbargale. So today we have a half a day trip. Enga porom? We are going to a place called Vallimalai. It's north of Ranipet. Ranipet Chittoor Road. So time right now is 6:30 in the morning. So the plan is we'll have breakfast in Kanchipuram, then head out to Vallimalai. On the way, a surprise place irukku. Adhiyum paakalam. So one thing I want to say in this vlog, there's going to be more Tamil. In a கோயில் பக்கம் போறோம். There's a lot of temples and related stuff. தமிழ்ல பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது காமாட்சி அம்மன் டெம்பிள். உள்ளே போய்ட்டு அம்மன் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வீல் ஜஸ்ட் கண்டினியூ அவர் ஜேர்னி. அப்புறம் டிஃபன் சாப்பிட்டுட்டு கண்டினியூ அவர் ஜேர்னி. உள்ளே போகலாம். இதுதான் காமாட்சி அம்மன் கோயில் உள்பிரகாரம். துவஜஸ்தம்பம் பலிபீடம் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. லைக் கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு கோவிட் டைமில். இட்ஸ் வெரி வெரி க்ளீன். ஸோ இந்த டெம்பிள் தான் காஞ்சிபுரத்தில் ஒரு சென்ட்ரல் பொசிஷன். இதை சுற்றி தான் காஞ்சிபுரம் சிட்டியே அமைந்திருக்கு. ஜஸ்ட் இங்கே பார்க்கலாம் எவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு. மெயின்டெனன்ஸ் இஸ் எக்ஸப்ஷனல். இது மரமல்லின்னு ஒரு ஃப்ளவர் இப்போ கொத்து கொத்தா தொங்குறது. அருமையான தீர்த்தம் பஞ்சகங்கா தீர்த்தம். வாவ், நான் லாஸ்ட் டைம் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் இங்கே வந்தேன். இவ்வளோ நல்லா இந்த மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு. The fountains are beautiful. They've not spoiled the ancient and the feel illama and the fountains பண்ணிருக்காங்க. ஒரு probably for aeration of டிஃபன் முடிஞ்சது. So very old பழைய காலத்து ஹோட்டல். இன்னும் அவங்க அவ்வளோ மாடர்னால கொடுக்குறது காஃபி கொஞ்சம் சூடு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். The taste is awesome. நல்லா இருந்தது. இட்லி பொங்கல் டேஸ்ட் நல்லா இருந்தது. பட் வெரி ஓன் ஏன்ஷியன்ட் பிளேஸ் மாதிரி. Okay, don't expect much in terms of service அது மாதிரி. பட் டேஸ்ட் நல்லா இருக்கும். அண்ட் இட்ஸ் வெரி சீப். ஸோ 2 இட்லி ஒரு பொங்கல் காஃபி அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் இஸ் 100 rupees. ஸோ ஸோ இப்போ நம்ம கிளம்பலாம் டுவர்ட்ஸ் வள்ளிமலை. ஸோ இதான் சென்னை டு பெங்களூர் NH48. யூ கேன் see அப்படியே தோண்டி போட்டிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்ரிவேர். நாங்கள் ஒரு 2 months or 3 months பேக் ஹோண்டா ரைடர்ஸோட டு கன்சன்கிரி. அப்போ இதே மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் வேலை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் எவ்ரி 1 kilometer இந்த மாதிரி டைவர்ஷன் எடுத்துகிட்டே இருக்கணும். இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா ரோஸும் ஃபுல்லாக இருக்கு. இங்கே பாருங்கள் மீன் பிடிக்கிறாங்க. ஜஸ்ட் ஒருத்தன்ட்ட கேட்டேன், என்னப்பா இங்கெல்லாம் தண்ணியாக இருக்காது வத்தி கிடக்குன்னு இப்படி ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டால் சித்தூர் கிட்ட ஏதோ டேம் திறந்து விட்ருக்காங்களாம். ஸோ இட்ஸ் கிரேட் டைம். இங்கே எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. எல்லா கெனால்ஸ் நதி எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம்.
ஸோ ராணிப்பேட் சித்தூர் ரோட்டில் மேல்பாடிங்கிற ஒரு இடத்துல we turn left. மேல்பாடி வள்ளிமலை. இதுதான் பொன்னையாறு அப்படிங்கிறாங்க. இங்கே பார்க்கலாம், இதில் யூஸ்வலாக ஆற்றுல தண்ணியே இருக்காது. எப்படி வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுது பாருங்க. வாவ், கண்டிப்பாக உள்ளே போக முடியாது, குளிக்க முடியாது. அருமையாக இருக்குங்க. ஸோ ரைட் சைடில் இந்த ஆத்தங்கரை ஒரு கோவில் தெரியுது பாருங்க. அதான் மேல்பாடி சிவன் கோவில். அங்கே தான் பார்ப்போம். ஒரு அருமையான சுற்றுச்சூழல். நந்தி, பலிபீடம், துவஜஸ்தம்பம், கொடிமரம் அப்படிவாங்க. நந்தி உள்ள சிவபெருமான தரிசித்தபடி. வாவ், ரொம்ப பழசு. ராஜராஜ சோழன் கட்டிய கோவில்னு விக்கிபீடியாவில் போட்டிருந்தாங்க. தெரியல, நம்ம அவ்வளோ எக்ஸ்போர்ட்லாம் கிடையாது. பட் என்ன, தபஸ்கிருதாம்பாள் சமேத சோமநாதீஸ்வரர் திருக்கோவில் மேல்பாடி. இதுதாங்க சுவாமி பேரும் அம்பாள் பேரும். ஒரு கல்வெட்டுகள். பூரா கல்வெட்டுகள், நமக்கு படிக்க தெரியல. இன்னும் இவ்வளோ ஃபேமஸ் ஆகல. கூட்டம் வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ரெண்டு பக்கமும் ரெண்டு மண்டபம் இருக்கு. ஈஸ்வரர் கோவில். அப்படியே பேன் பண்ணுறேன் கேமராவை. அந்த ரிவர் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இடம் பியூட்டிஃபுல்லாக. இந்த ஆற்றுல தண்ணியே இருக்காது. இட் இஸ் ஜஸ்ட் என்னோட லக்கு. சரி, முன்ன சொன்ன மாதிரி ரைட் சைடில் நம்ம பார்த்த கோவில், அதுக்கு நேர் எதிர்த்தாப்புல இன்னொரு கோவில் இருக்கு. ஆனால் இந்த கோவிலுக்கு பூட்டு போட்டிருக்காங்க. வள்ளிமலை 1. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி வள்ளிமலை. தேர் ஷெட் ஒன்று இருக்கு. பெண்ணுகொண்டா ரெட்டி கல்யாண மண்டபம். திருமணக்கூடம். இது என்ன கான்செப்ட்னா, வள்ளிமலை வந்து முருகன், வள்ளி அம்மையார் அவங்க பிறந்து வளர்ந்த மலை இடம். ஸோ அதனால் இங்கே கல்யாணம் பண்ணினா நல்லதுன்னு அப்படி ஐ கெஸ் அதான் கான்செப்ட். வா, இந்த என்டையர் ஸ்ட்ரெச் வந்து ரெண்டு பக்கமும் கல்யாணம் பண்ணுவாங்க.
அருமையான குளம், பேர் சரவண பொய்கை. செம்ம வெயிலாக இருக்குது. இல்லாட்டி ஜஸ்ட் லுக் அட் த சரௌண்டிங்ஸ். மேலே மேலே ஒரு ஃபோர்ட் தெரியுதுங்களா? ஸோ 450 படின்றாங்க சரவண பொய்கை. கேஸ் ஒரே ப்ராப்ளம் வந்து இந்த ரைடிங் பேண்ட்ஸ். இதை போட்டு இந்த வெயிலில் இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட். பட் ஏறலாம். முருகா வெற்றி வேல் ஃபஸ்ட்டு 450 படி. சரியாக 12 மணி மத்தியானம். குட்னஸ். பார்ப்போம் ஃபிட்னஸ் டெஸ்ட். ஷூ காட்டிட்டான். யாரும் ஷூ போட்டு மலை ஏறக்கூடாது. மேலே துவஜஸ்தமம் தெரியுதா? ஸோ மலை மேலே வந்தாச்சு. சரியான வெயில். நிலைமை பாருங்க. நல்ல காடு நல்ல அடர்த்தியாக தான் இருக்கு. இந்த பாறை தெரியுதா? அந்த பாறையை குறைஞ்சி தான் கோவில் கட்டியிருக்காங்க. குடவரை கோவில். மேலே மண்டபம் இருக்கு. மயில். சார் வள்ளிமலை ஏன் பேர் வந்ததுன்னா, வள்ளி பிறந்து வளர்ந்த ஊர் சொல்ல மழை மனம் புரிஞ்ச ஸ்தலம் சார். இது வள்ளியை கல்யாணம் பண்ணி கொடுத்த திருமண ஸ்தலம். இது வந்து வள்ளி ரொம்ப விசேஷங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி வந்து சுக்கர பிரீத்தி. திருமணம் ஆகாதவர்கள் வந்து இங்கே வந்து சுப்பிரமணியர் வழிபாடு பார்த்தா சீக்கிரம் திருமணம் ஆகும் சார். அதே மாதிரி வீடு கட்ட முடியல, வீடு தலங்கடாக நிற்குதுன்னா தொடர்ந்து ஒரு 8 செவ்வாய்க்கிழமை வந்து முருகருக்கு வந்து செவ்வலரி செவ்வாழைப்பழம் முல்லைப்பூ தேங்காய் இதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா சீக்கிரம் வீடு கட்டிடுவாங்க சார். இது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் சார். அதே மாதிரி வந்து வேர்ல்டுல தெற்க பார்த்த ஒரு ஸ்தலம் கிடையாது. உலகத்திலே இது வந்து நம்பர் 1 ஸ்தலம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாதிரி. எப்படி சொல்றதுன்னா, நீங்க எந்த ஒரு பொருள் வைத்தாலும் பெஸ்ட்னு பார்ப்பீங்க. அந்த மாதிரி வந்து இங்க வந்து உலகத்திலே எங்க தெற்க பார்த்த ஒரு சன்னதி முருகர் கோயில் கிடையாது. இங்க ஒண்டிதான் தெற்க பார்த்த சன்னதி. அருமை. ஸோ இப்போ இறங்குறதுக்கு வேற ரூட்ல இறங்குறோம். சச்சிதானந்த சுவாமி ஆஷ்ரம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ லெட்ஸ் கோ செக் இட் அவுட். இப்போ கம்ப்ளீட்டாக சன் இஸ் கான். சூப்பராக இருக்குது வெதர். இந்த ரூட்டில் யாருமே இல்லை. திஸ் இஸ் வாட் வி லைக். Guys, இந்த alternate routeல ஒருத்தர் கூட இல்லை. ஜஸ்ட் கம்ப்ளீட்லி deserted. இதாங்க சுனை நீர் ஸ்ப்ரிங். அங்கே ஏதோ ஒரு மண்டபம் இருக்குது, போய் பார்க்கலாம். ஏறிடலாம். இறங்குறது தான் கஷ்டமா தெரியல. இட்ஸ் ஷுட் பி ஈஸி. ப்ராப்ளம் இல்லை. கைஸ், இங்கே ஒரு சுனை நீர். Wow, beautiful viewpoint. வள்ளிமலை.
ஆஷ்ரம் சச்சிதானந்த சுவாமி ஆஷ்ரம் போகிற வழி கொஞ்சம் வைல்டாக இருக்குது, ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்குது. ஒரு ஒத்தையடி பாதை தான், ஸ்டெப்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு அப்ராக்சிமேட்டாக போயிட்டுருக்கேன். Guys, to show you, யாருமே இல்லைங்க. I think definitely சின்ன பாய்ஸ் பசங்க, பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் அன் அட்வென்ச்சர், கண்ட்ரோல்டு அட்வென்ச்சர். Guys, high humidity, very high. Anna, I think we are reaching the top of the peak. The entire hill oda peak on the mari or feeling irukku. Anga oru caves kuda theriyudhu. So I think it must be close by. Nadu Mandapam, ஸ்ரீலாதா ஸ்ரீ திருப்புகழ் சுவாமிகள் சமாதி அமைந்த குகை, கணேசகிரிய மிட்டை விநாயகரும், குமரி தீர்த்தம் எனும் சூரியன் காணா சுனை, சரவண பொய்கை, உச்சியில் அமைந்திருக்கும் திருமால்கீஸ்வரர், வள்ளியம்மன் மஞ்சள் அரைத்து குளித்த இடம். திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமிகள் திருப்புகழ் தவம் ஏற்ற புனித ஸ்தலம் திருப்புகழ் ஆசிரமம். திருப்புகழ் ஆசிரமம். பக்தர்கள் அமைதியாக ஆசிரமம், இதான் ஆசிரமம். மழை வர மாதிரி இருக்கு. It's going to rain, so better start descending from the hill. Guys, இந்த மலை மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குன்றாங்க. ஸோ இது ஏறுறது தான் ஒரு கடி. பட் லெட்ஸ் டூ இட். மழை வந்தால் ஏறுறதும் கஷ்டம், இறங்குறது கஷ்டம். லெட்ஸ் கீப் கோயிங். சிவன் கோயில் சொன்னாங்க, தான் சிவன் கோயில், சிவலிங்கம் இருக்கு. வள்ளிமலை. ஸோ இதுதான் லைட்னிங் ராட், மலை பீக் மேலே வச்சிருக்காங்க. ரிவர் தெரியுதாங்க, பெண்ணை ஆறு. பெண்ணை நதி தான் ஆல்ரைட் ஃபோக்ஸ், இறங்க வேண்டியதான். Guys, I've started to descend. வெதர் திடீர்னு கூல் ஆகிடுது. இட்ஸ் லைக் ரியலி மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் டு ஹெட் பேக். பாய் பாய் வள்ளிமலை.
அதான் வெயிட் பண்ணமாங்க. போங்க போங்க வாங்க, உங்களுக்கு எல்லாம் அர்ஜென்ட் மாதிரி. இல்லை எனக்கு அர்ஜென்ட்லாம் இல்லை, எங்கள் வெயிட் பண்ணுங்க, அர்ஜென்ட்லாம் இல்லை. நீங்கள் இது உள்ளே வந்து ஒரு கிலோமீட்டர் தானா? அவருக்கு யாரோ வயிற்று தப்பா சொல்லிருக்காங்க, வள்ளிமலை பார்க்குற அவர். Guys, I think the first full rain vlog. I think வேற வழியில் நனையணும்னு நினைக்கிறேன், because it doesn't seem like it let up. Okay, let's do it. Goodness. Yes, சரியான proper rain ride. I'm completely drenched. Guys, decided to push on in the rain. பாவம்லாம் நடந்திருக்காங்க. So there's no point like waiting. Guys, summer mud, it's not like lesson learned. Rain gear should always be with you. Now actually எடுத்து வெளியில வச்சிட்டேன். So best thing is I'm cold, so இங்க இருக்கிறத I'll just have some tea or something, whatever is available, something hot. So some random restaurant, at least in Okanda we can have lunch. Hopefully the rain passes. Turned out to be a proper adventure. Sariyana mala, it's not stopping, it's getting heavier. So time is 3:30, outskirts of Ranipet. I just found a hotel and at least soup ada saappalam. I ordered some soup, shirt drenched, pants fully drenched, bag on drenched. KFC restaurant, highly recommended. Nalla irukku, food was good. It's மேல்பாடியில் மார்னிங் வீடியோவில் பொன்னேறுவர்